கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாம் சண்டேல இல்லை குர்த்தோலை ஞாயிறு அந்த தினத்தில் இயேசு கிறிஸ்து கழுதையில் பவனி வந்த காரியத்தை குறித்து அதிகமாக திருச்சபையில் பேசப்படும். அதில் சில நேரங்களில் அதை உருவகப்படுத்தி பேசுகிற பொழுது, அன்றைக்கு அந்த கழுதை இயேசு கிறிஸ்துவை சுமந்து வந்தது போல நாமும் ஆண்டவரை சுமக்கிற கழுதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்துவை சுமந்து வருகிற கழுதையாக இருக்க வேண்டும் என்று. இதை தப்பிதமாக பலர் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ, அநேகர் இந்த கழுதையாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த கழுதை ஒரே ஒரு முறை தான் வந்தது. மொத்த இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை காலத்தில் அந்த கழுதை ஒரு முறை தான் அவரை சுமந்தது. அது எருசலேம் வரைக்கும் வந்து அதனுடைய வேலை முடிந்து விட்டது. அதற்கு பிறகு அந்த கழுதையை காணோம். இன்று நிறைய பேருடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதைகளாக வருகிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனை முடிந்து சென்ற பிறகு கழுதை எங்கே போகிறதுன்றே தெரியவில்லை. காணாமல் போகிற கழுதையாக மாறிவிடுகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நேரத்தில் இயேசு கிறிஸ்து சுமந்து வராங்க. அப்புறம் போனால் பாவத்தை சுமக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்புறம் அந்த கழுதை இயேசு கிறிஸ்து சுமந்த கழுதை என்னாச்சு நமக்கு தெரியாது. அதுக்கு பிறகு அது யார் யாரை சுமந்து அந்த விவரம்லாம் நமக்கு தெரியாது. அதனால் பிரசங்கங்களில் இந்த கழுதையை போல் இயேசு கிறிஸ்து நம்ம சுமக்கணுங்கிறது ரொம்ப பொருத்தமானதில்லை. ஆண்டவர் கழுதையாக நம்மை தெரிந்து கொள்ளவும் இல்லை. ஆண்டவருக்கு நம்ம கழுதைகளும் இல்லை. ஆண்டவருக்கு நம்ம யாராக இருக்கணும்னா, அவர் தங்குகின்ற ஆலயங்களாக இருக்கணும். நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவ ஆவியாக நமக்குள்ளே இருந்து நம்மை தொடர்ந்து வழி நடத்துவார். சொல்லப்போனால் அவர் தான் நம்ம என்ன செய்கிறார்? சுமந்து செல்லுகிறவராக இருக்கிறார். எனவே என்றைக்கோ ஒரு நேரம் ஏதோ ஒரு சூழலில் மட்டும் அவரை சுமக்கிற கழுதைகளைப் போல நம்ம வாழாதபடிக்கு என்றென்றும் அவர் தங்குகின்ற ஒரு ஆலயமாக நம்ம வாழ வேண்டும். நம் மூலமாக அவர் வெளிப்பட வேண்டும். இந்த உலகத்தில் நாம் அவரை சுமக்க முடியாது. ஆனால் அவரால் நாம் சுமக்கப்பட நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அவரால் நாம் சுமக்கப்படுகின்ற பொழுது அவருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கை வழியாக வெளியே வரும், வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நம்முடைய அழைப்பு இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதைகளாக அல்ல. நம்முடைய அழைப்பு நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாகி தேவன் தங்குகிற ஆலயங்களாக விளங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அதை ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அல்ல, சபைக்கு போகிற நேரங்களுக்கு மட்டுமல்ல. இன்னும் கிறிஸ்தவ மத்தியில் இருக்கிற பழக்கம் பார்த்திங்கன்னா, அந்த லெந்து காலங்களில் அநேக இடத்துல பக்தியை நம்ம அதிகமாக பார்க்க முடியும். அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் சர்ச்சுக்கு அதிகமாக போவாங்க. அந்த காலகட்டத்தில் தான் சில விஷயங்களில் வித்தியாசமாக இருப்பாங்க, விலகி இருப்பாங்க. ஆனால் லெந்து காலம் முடிந்து ஈஸ்டர் முடிந்து விட்டான்னு சொன்னால் ஈஸ்டர் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சீசனுக்கு மட்டும் நம்ம பக்தியாக இருக்கிறதில்ல. நாம் ஆண்டவரோடு சேர்ந்து காணப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். நாம் எங்கு சென்றாலும், எந்த சூழல் இருந்தாலும், எப்படிப்பட்ட வாழ்க்கை முறைகளுக்கு இருந்தாலும் நம் வழியாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு 1-8 வாசித்து பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எனவே இந்த விதமான வாழ்க்கையில் எந்த ஒரு சூழலிலும், எப்படிப்பட்ட நிலைமையிலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறத வெளிப்படுத்தணும். வாழ்ந்திருந்தாலும் சரி, தாழ்ந்திருந்தாலும் சரி. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிற பொழுது, எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் மனரம்யமாக இருக்கிறார். அர்த்தம் என்ன? பிலிப்பில் எழுதுகிற பொழுது கூட என்ன சொல்கிறார்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. அப்படி அர்த்தம் என்னவென்றால், எப்பொழுதும் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம், எப்பொழுதும் ஆண்டவருடைய ஐக்கியத்தில் வாழுகிறோம். அதனால் நம்மை பார்க்கிறவர்கள் நம் வழியாக ஆண்டவருடைய மகிமையை பார்க்க முடியும். ஜனங்கள் உங்களுடைய நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று 5:16 மத்தேயுவில் வாசிக்கிறோம். எனவே ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதைகளாக நாம் வாழாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவரோடு இருக்கிறவர்களாக, எந்த ஒரு இடத்திலும், எந்த ஒரு சூழலிலும், எந்தவித ஒரு வாழ்க்கை பகுதியிலும் நாம் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்பதை மற்றவர்கள் பார்க்கத்தக்க விதமாக நம்முடைய வாழ்க்கை முறை அமைய வேண்டும். அவ்விதமான ஒரு அனுபவத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு நம்மை நடத்தும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை முதலிடத்தில் வைப்போம்.